ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। ஏழாவது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இது பகவத்கீதையின் நடுப்பகுதியினுடைய தொடக்கமான அத்தியாயம். முதல் 6 நம்ம பார்த்தோம். கர்மயோகம் பத்தி சொல்லுது. அப்புறம் பக்தி யோகம் கர்மயோகமா பக்தி யோகமான்னு அர்ஜுனர் கேட்கும் பொழுது பக்தி யோகம்னு சொல்லி முடிக்கிறார். அந்த பக்தி யோகத்தை பற்றி விளக்கமா சொல்லக்கூடிய பகுதி இது. இதுல 7வது அத்தியாயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல என்ன அப்படின்னா முதல் ஸ்லோகங்கள்ல இருந்து பார்த்துட்டோம். ஒரு நிமிஷம். அதாவது இன்னும் நான் விளக்கமாக சந்தேகமின்றி நீ புரிந்து கொள்வது பொருட்டு நான் உனக்கு இன்னும் மேலும் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதான் சொல்றார், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிரித்தாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக. அதாவது வேத ஞானத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன, இறுதி குறிக்கோள் என்னன்னா பகவானை அறிவது அப்படின்னு. சோ அதுதான் இங்க சொல்றார், என்னை அறிவது எப்படி என்று நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அப்படியாக வருகிறது. தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கிறேன். அதாவது ஞான விஞ்ஞான அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதான் அது. அத சொல்றார். விஞ்ஞானம் ஞானம் தேகம் ச விஞ்ஞானம் இதம் அப்படின்னு சொன்னார். ஞானம் விஞ்ஞானம் சாதாரண அறிவு தெய்வீக அறிவு இதையும் பற்றி முழுமையாக அறிவிக்கிறேன். இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை ஏதுமில்லை, நான் உனக்கு முழுமையாக சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இன்னொன்னும் சொன்னார், 1000 மனிதர்களில் ஒருவன் பக்குவம் அடைய முயலலாம். அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான். அறிதல் அப்படின்னு, என்னை அறிதல், நான் யார், என்னுடைய வைபவம் என்ன அப்படிங்கறதுதான். சோ அதை பற்றிய முழு விவரங்களை தான் இப்ப நம்மளுக்கு சொல்ல போறார். வைபவங்கள் எல்லாமே அடுத்தடுத்து பூரணத்தின் ஞானம் அப்படின்னு பாக்குறோம். அந்த பூரணமாக இருக்கிறான் பகவான், அவனை பற்றிய ஞானம், அது யார், அவனுடைய குணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுதான் சொல்றார், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இந்த 8ம் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜட சக்தியாகும். பிரிந்தனா
அவரிலிருந்து விலகி இருக்கக்கூடியது, அவராகவே இருப்பதல்ல, அவரிலிருந்து செப்பரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை விட்டு தள்ளியாக இருக்கும். அதனால் நான் தான் அது, ஆனால் என்னை விட்டு அது விலகி இருக்கும். அதற்காக அதாவது இப்ப ஒரு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வச்சுக்கோங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நம்ம அந்த படிக்கிறோம், கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு நம்மளோட ஊர்லயே லோக்கலா அதுக்கு ஒரு லைசன் ஆபீசர் இருப்பாங்க. அது போல சொல்றார், என்னை விட்டு பிரிந்து அது போல அதுக்கு ஒரு ஆனால் அந்த யூனிவர்சிட்டியில போய் நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நீங்க அந்த ஆபீஸ்ல பண்ணலாம். அது போல இவர் வந்து என்னை விட்டு பிரிந்த சக்திகள் நான் தான், ஆனால் என்னை விட்டு தள்ளி இருக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றார். அது போல பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது அப்படின்னு. இந்த தாழ்ந்த ஜட இயற்கையை சுயநலனிற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியதாகும். இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்றார் பாருங்க. அதாவது நம்மளுக்கு இது புரியணும், பகவானுடைய உயர்ந்த சக்தி தாழ்ந்த சக்தின்னு ரெண்டு இருக்கு அப்படிங்கிறது. இது மறுபடி சொன்னால் கூட பங்கம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் மறுபடி சொல்றேன். என்னன்னா, இது ஒரு பேக்ரவுண்ட் பார்த்துட்டு நம்மளுடைய ஸ்லோகங்களை பார்க்க போனா ஈஸியா இருக்குங்கிறதுனால ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். இது வந்து இரண்டு நம்ம எப்போதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, மறக்கவே கூடாது. என்னது? சுப்பீரியர் எனர்ஜி, இன்ஃபீரியர் எனர்ஜி அப்படின்னு ரெண்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சுப்பீரியர் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து சத்து, அதாவது ஜீவன் உள்ளது, கான்சியஸ்னஸ். அப்புறம் இன்ஃபீரியர் எனர்ஜி, அதாவது தாழ்ந்த சக்தி, அது வந்து அசத்து, அதாவது ஜடம். சோ இந்த ஜட இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுடைய படைப்பு. அதெல்லாம் என்ன? தாழ்ந்த இயற்கை, தாழ்ந்த சக்தியினால் அத தாழ்ந்த சக்தியின் வெளிப்பாடு. அதே இதுக்கு உயிர் பெறும்போது அதுக்கு வந்து சத்து அப்படிங்கிற அந்த சித்து அப்படிங்கிறது போகும்போது அது உணர்வு வருகிறது, கான்சியஸ்னஸ் வருது இல்லையா, அந்த உயிர் வரும்போது. சோ அந்த உயிருக்கு பெயர், அந்த உயிராக இருக்கக்கூடியது போகுது இல்லையா, அதுதான் சுப்பீரியர் எனர்ஜி. சோ நமக்குள்ளெல்லாம் இருக்கிறது பகவானுடைய உயர்ந்த சக்தி. ஆனால் இந்த ஜடத்துக்குள்ள இந்த அதாவது தாழ்ந்த சக்தி ஜடம், நம்முடைய உடல், அதுல உயர்ந்த சக்தியான பகவானுடைய அந்த ஆத்மாவை நம்மளுக்கு அழிச்சிருக்கார். சோ அப்ப இது இரண்டும் இணைந்து விடுகிறது, தாழ்ந்த சக்தியும் உயர்ந்த சக்தியும். அதனால இதுக்கு நடுத்தர சக்தின்னு கூட சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா இதற்கு வந்து சரியான பக்குவம் அடைந்தால் உயர்ந்ததாக இருக்கும், பக்குவம் இல்லாமல் இருந்தால் தாழ்ந்ததாக போய்விடும், ஜடமாகவே இருந்து உணர்வு இல்லாமல் பக்தி இல்லாமல் அப்படி இருக்கிறவங்கள ஜடத்தோடு சமானமாக சொல்வது போல. அப்ப இப்படியாக இரண்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம உணரணும். அதை அவரே எப்படி விளக்குறார் பாருங்க. இந்த தாழ்ந்த ஜட இயற்கையை சுயநலனிற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியது. எது? உயர்ந்த சக்தி, ஜீவாத்மாக்கள் உயர்ந்த சக்தி. ஆனா அது என்ன பண்ணும்? இந்த ஜட இயற்கைய தன்னோட சுயநல தேவைகளுக்காக பயன்படுத்துமா. ஆனால் உலகம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? பகவானுடைய மகிழ்ச்சிக்காக அப்படின்னு பாக்குறோம். ஆனால் இது சுயமா, இது என்னோடதுதான், இது எனக்கு சொந்தமானது, இந்த நிலம் என்னுடையது, நான் இதற்கு சொந்தக்காரன் அப்படின்லாம் நினைச்சுக்கிறோம். அப்புறம் பெரிய பெரிய வளங்கள்லாம் கொடுத்திருக்கார் பகவான், அத்தனையும் நம்முடையதாக நினைத்து பெரிய பெரிய மலைகளை தகர்த்து அவற்றை பணம் பண்ணுகிறது, அப்படிலாம் நடக்குது இல்லையா. அததான் இங்க குறிக்கிறது. அப்புறம் படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த இரண்டு இயற்கையை சேர்ந்தவையே. புரிஞ்சுதா? என்னால் படைக்கப்பட்டவை உயர்ந்தது தாழ்ந்தது என்று இரண்டை சேர்ந்ததுதான் அப்படிங்க, சிம்பிள். இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதையும் நிச்சயமாக அறிவார். அந்த மாதிரி ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இரண்டுமாக இருக்கிறது இல்லையா. ஜடப்பொருள் ஆன்மீக பொருள் ரெண்டு இருக்கு. அதாவது மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றது. ஜடம் அப்படின்னு ஒண்ணு, உணர்வு அப்படின்னு ஒண்ணு. சோ இரண்டுக்கும் ஆதியாக இருப்பவன் அந்தமாகவும் இருப்பவன் நான் தான் அப்படின்னு சொல்ற முதலும் முடிவும் அப்படின்னு. அப்புறம் என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை.
நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்து உள்ளன அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ஒரு மாலை பார்க்கிறோம், அதுல வந்து முத்துக்களை வந்து அந்த ஒரே ஒரு கயறு இணைத்திருக்கும். அந்த அந்த கயறு போச்சுன்னா மாலையெல்லாம் சிதறிப்பார். அது போல அந்த மாலையை, அந்த முத்துக்களை இணைத்திருப்பது அந்த உள்ள போகக்கூடிய நரம்புங்கிற நூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போல அனைத்தையும் அடக்கி கொண்டிருப்பவன் நான், அனைத்தையும் சேர்த்து வைத்திருப்பவன் நான் அப்படின்னு சொல்ற. அடுத்தது நானே நீரின் சுவை. இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறார் பூரணத்தின் ஞானம். பூரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ, நீ எப்படியெல்லாம் என்னை உணரலாம் அப்படின்னா, அனைத்திலும் நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்படி உணரலாம்? அந்த பூரணத்தின் அறிவு உனக்கு வரணும், ஞானம். நீ எதை பார்க்கிறாயோ அதுல எல்லாம் நான் இருக்கிறேன்னு உணரணுங்கிறதான் அழகா சொல்லிட்டு வரார். நானே நீரின் சுவை. சோ நீரை குடிக்கும் போது அவரை உணரலாம். சூரிய சந்திரர்களின் ஒளி. காலையில சூரியனை பாக்குறோம் அப்படின்னா அது பகவான் வந்துட்டார், பகவான் நம்மளுக்கு லைட் போட்டிருக்கார் அப்படின்னு நினைக்கிறது. அது வேத மந்திரங்களின் பிரணவ ஒலியுமாக ஓம் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பது நானே. இது ரொம்ப முக்கியமானது. மனிதர்களில் திறமை, அதாவது திறமை, எனக்கு பெரிய திறமை இருக்குன்னு நம்ம மாறுதட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பகவான் கொடுத்தது. இப்ப அதை எப்படி உணரலாம், இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, எப்படி பகவானை உணர்வது அப்படிங்கிறதுக்குதான் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து உதவும். இப்ப நம்ம கிட்ட ஒரு நீரை குடிக்கிறோம், ஈஸி நம்மளுக்கு. அப்ப அதுல பகவானை உணர்வது, நம்முடைய தாகம். என்ன சொல்றாங்க இப்ப ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்கன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம், எவ்வளவு நம்ம தண்ணியோட உறவுல இருக்கோம் பாருங்க. தண்ணி நமக்குள்ள போகுது போகுது போகுதுன்னு. இப்ப நம்ம நாம ஜபம் செய்யும் பொழுது அந்த நாமம் நம் நாவில் இருக்கிறது, நம்ம காதுகளில் செல்கிறது, நமக்குள் செல்கிறதுங்கிறோம். அப்ப நீராக நீர் சென்றால் கூட அதுவும் பகவான் தான் உணர்றது. எவ்வளவு ஈஸி. அப்ப கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இஸ் வெரி ஈஸி பாருங்க. கிருஷ்ணர் அந்த நீரில் இருக்கிறார், அதை நான் பருகுகிறேன் என்றால் அந்த நீராக அவன் எனக்குள் போகிறான் அப்படிங்கறத உணர்றது எவ்வளவு சுலபம். அது போல திறமையாக, இப்ப வந்து நம்ம ஒரு சமையல் திறமை நமக்கு இருக்கு, இல்ல கோலம் செய்ய போடுவது திறமை இருக்கு, ஒரு பொம்மை செய்வது எப்படியாக திறமையாகவும் இருக்கலாம். அந்த திறமைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும்போது என்ன பண்ணலாம், நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு பெருமையா நினைத்துக் கொள்வதை விட, இந்த திறமையை எனக்கு பகவான் கொடுத்தானே, இந்த திறமையாகவும் பகவான் என்னுள் இருக்கிறான், அதனால்தான் எனக்கு இந்த திறமையே இருக்கிறது. உனக்குள் இருக்கக்கூடிய திறமையும் நானேன்னு சொல்றாருல. அப்படின்னா உனக்கு இருக்கக்கூடிய அந்த திறமை, நீ ஒரு அழகாக இருக்கிறாய், உனக்கு நடிக்க வருகிறது, நீ நடிகனாக இருக்கிறாய், நடிகையாக இருக்கிறாய் அப்படின்னா கூட அந்த திறமையாக இருக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பகவானை உணர்வதற்கு சுலபமான வழிமுறைகள். இப்படியாக எண்ணிக்கொண்டா பகவானை சுலபமாக நினைத்து கொள்ளலாம். இல்லைன்னா எப்படி நினைக்கிறது அப்படின்ற வழி இதுதான். அப்படின்னு அதுக்கு அடுத்தது நிலத்தின் மூல நறுமணமும். நம்ம பாக்குறோம் மழை, முதல் மழைக்கு ஒரு மண்ணின் மனம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த மனம் நான் தான்ங்கிறார். அதை எப்போதெல்லாம் உணர முடியாது, முதல் மழையில தான் உணரலாம். அதான் அந்த நிலத்துக்கு ஒரு மனம் இருக்கும், அந்த மனம் நான் சொல்றேன். எல்லாத்தையும் பெஸ்டா சொல்றாரே தவிர அனைத்துமே அவர் தான். ஒரு ஒரு இப்ப ஒரு கிளாஸுக்கு ஒரு ஒரு லீடர் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். காலேஜ் கிளாஸ்ல எல்லாம் ஒரு காலேஜுக்கு ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர்னு ஒருத்தரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து எல்லாருடைய குரலையும் சொல்வதற்கு ஒரு ஆள்னு எடுத்துக்கிறாங்க. யார் எடுப்பாங்க, பெஸ்டா ஒருத்தரை எடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் சேர்த்துதான் பேசுவார். போய் டீச்சர் கிட்ட பேசும்போது எல்லாரும் சொல்றத எல்லாரோடைய குரலாகவும் தான் அங்க இருப்பார். அது போல அனைத்து பொருளும் அவர்தான். ஆனால் சில அந்த 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 வகையான பொருட்கள்ல எது சிறந்ததோ, எது வந்து ரொம்ப அதிகமாக மக்களால் வரவேற்கப்படுகிறதோ அது நான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நீங்க சொல்ற. ஆனால் அனைத்தும் அவர்தான்.
அதனால இப்ப வந்து ஒரு மாதங்களில் அவர் மார்கழின்னு சொல்றதுனால மார்கசீஷ மாதம் மட்டும்தானே அவர், மத்த நாள் இல்லையானா எல்லா நாளும் அவர் தான். ஆனா ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பிரதிநிதியாக ஒன்றை தேர்ந்தெடுத்து இது நான் அப்படின்னு சொல்றார். அதையும் சொல்லிடுறாரு ஒரு இடத்துல, நான் வந்து இதெல்லாம் ஒரு பிரதிநிதித்துவமாகத்தான் சொல்றேன், ஆனா எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்றேன். நெருப்பின் வெப்பம், நெருப்புக்கு உள்ள குணம் என்ன, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்ப வந்து ஒரு ஒரு இப்ப ஒரு கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெயிண்ட் இருக்கு அப்படின்னா பெயிண்டோட தன்மை என்ன, கலர். யாருமே பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொன்னா என்ன கலர் அப்படின்னு கேக்குறோம், இல்லையா? இப்ப ஒரு ஜூஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு உள்ள சுவைன்னு ஒண்ணு இருக்கு. சோ அது போல அதுல என்ன முக்கிய தன்மையோ அது அவர். ஒரு வண்ணம் என்றிருந்தால், ஒரு ஒரு வர்ணம் என்றிருந்தால் அந்த வர்ணத்திற்கு அவர் என்ன வர்ணமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு பாக்குறது. ஒரு பெயிண்ட் அப்படின்னா அதுல உள்ள வர்ணம் என்ன. அது போல இப்ப வந்து நெருப்பாக இருந்தால் அதில் வெப்பமாக அவர் இருக்கிறார். அதோட முதல் குவாலிட்டியே அதான். அதுக்கப்புறம் தான் அது என்ன கலர்ல எரியுது, ப்ளூ ஃபிளேமா இல்ல எல்லோ ஃபிளேமான்றதெல்லாம். ஆனா முதல்ல என்ன, எப்படி ஃபிளேமா இருந்தாலும் அதுக்கு வெப்பம் இருக்கும், சுடும், இல்லையா? அந்த சூடு நான்கிற. அது போல உயிரினங்களின் உயிர், உயிரினம்ங்கிறதுக்கே அடையாளம் என்ன, உயிர் இருந்தா தான், இல்லைன்னா பிணம். சோ அந்த உயிரினங்களில் உயிர் நான் அப்படிங்கிறார். உயிரே மெயின் இன்கிரீடியன்டே அவர்னா மித்ததும் அவர் தானே, சந்தேகமே இல்ல. மித்தது எப்படி இயங்கும் அது இல்லாம? அது போல சோ தவம் புரிவோரின் தவமும் நானேன்னு சொல்லிட்டார். அங்க தவம் செய்து கொண்டிருக்காரு, அந்த தவமும் நான் தான் அப்படிங்கிறாரு. அது எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் பாருங்க அது. அவர்கள் செய்கிற தவம், அந்த தவத்தின் பொருள் நான் அப்படிங்கிறது. சோ அது போல பிரதாவின் மகனே, எல்லா உயிரினங்களின் மூல விதையும், உயிரினங்கள் உருவாவதற்கு ஒரு மூல விதை வேண்டும், அந்த விதை நான் அப்படிங்கிறார். புத்திசாலிகளின் புத்தி, புத்திசாலிகளுக்கு எப்படி புத்திசாலின்னு பெயர் வருது, புத்தி இருக்கிறதுனால வருது, இல்லையா? புத்திசாலிகளின் புத்தி, பலசாலிகளின் பலம். பலவான்களை ஏன் பலவான்னு சொல்றாங்க, அவருக்கு பலம் இருக்கு அதனால சொல்றாங்க. அந்த பலம் நான் அப்படிங்கிற. சோ இப்ப நீங்களே யோசிச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்முடைய அகங்காரத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும், இப்படி நம்ம அறிந்து கொள்வது. இப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாராட்டு கிடைக்கதான் செய்யும், பாராட்டு கிடைக்காத ஆள் இல்லவே இல்ல. இப்ப வந்து நீங்க ஒரு சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் அப்படின்னா உங்களை சொல்லுவாங்க, சூப்பரா ஓடுற, நல்ல ஓடுனியே அப்படின்னு சொல்றோம் ஒரு குழந்தைய அப்படின்னா, அந்த ஆஹ் ஓட்டமாக பகவான் இருக்கிறாருன்னு எடுத்துக்கணும். புத்திசாலிகளின் புத்தி நான், பலவான்களின் பலம் நான் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப வந்து நீங்கள் வந்து நல்ல சமையல்காரர்னு வச்சுக்கோங்க, சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த சமையல் நான், உன் திறமை நான், உனக்கு அந்த நேரத்தில் ஒரு புத்தியை கொடுக்கிறேன் இல்லையா, இத்தனை உப்பு போடு, இத்தனை மஞ்சள் பொடி போடுன்னு சொல்றேன்ல, இந்த குவான்டிட்டிக்கு இவ்வளவு தண்ணி வேணும், இவ்வளவு புளி வேணும் அப்படின்னு ஒரு 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 சமயோஜித புத்தியை கொடுக்கிறேன் இல்லையா, அறிவை கொடுக்கிறேன் இல்லையா, அந்த அறிவு நான் அப்படின்னு சொல்றார். அப்படியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் வந்து அப்ப நம்மளுக்கு அந்த புத்தி இல்லை அப்படின்னா, வேற எதையோ யோசிச்சிருந்தோம்னா நம்மளால இந்த மாதிரி சமைக்க முடியாது. சோ அப்ப அந்த புத்தியாக பகவான் வந்து உட்கார்ந்தார். ஏன்னா அப்படியே இழுத்துட்டு போயிடல, எங்கேயோ போயிருந்தாருன்னா இங்க கெட்டு போயிருக்கும் சாப்பாடு, இல்லையா? அது போல சோ அந்த பலசாலிகளின் பலமும் நானே அப்படின்றார். அப்புறம் பரதர்களின் தலைவா, காமமும் பற்றுதலும் அறவே இல்லாத பலசாலிகளின் பலம் நான். இந்த பலவான்கள் வந்து, பலவான்களுக்கு ஜென்ரலா பலம் தான், ஆனா அவர்கள் அந்த பலத்தை கெட்டதுக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா அதனால நல்லது நான் சொல்றார். இதுதான் நம்மளுடைய இப்ப நம்ம புத்திசாலிகளின் புத்தின்னு சொன்னாரே, அப்ப முட்டாள்களின் முட்டாள்தனம் நானேன்னு வந்துருவான்னு யோசிக்கலாம் இல்லையா? நீங்க பாத்தீங்களா, அதை கிளியர் பண்ற. அப்படி இல்ல, நல்லதில் உள்ள நல்லது நான், கெட்டதுங்கும் போது நம்முடைய கர்மா நம்ம இழுத்து கொண்டு சென்று வருகிறது. நமக்கு ஒரு சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஃப்ரீவில் அப்படின்னு சொல்றோம், நம்மளா செய்யறதுக்கான ஒரு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கார் பகவான். அதை தான் நம்ம துர்பிரயோகம் பண்ணி கெட்டது பண்ணிடுறோம். நல்லது செய்யும் பொழுது பகவானின் பார்வையில் நாம் இருக்கிறோம், அவரோட லைட் நம்ம மேல விழுது, வெளிச்சமா இருக்கும். அதே இது வந்து நம்ம கெடுதல் பண்றோம்னா இருட்டுல இருக்கோம், கண்ணு தெரியல, பகவானின் பார்வை நம்ம மேல் இல்லை.
நாமா உன்னை நினைச்சு பண்ணிட்டோம், அதனால அது கெட்டு போயிடும். சில சமயம் இப்படி குழந்தைங்களுக்கு ஆகும் தெரியுமா? அம்மா இல்லைன்னு வீட்டுல ஏதோ பண்றேன்னு ஆரம்பிச்சு எதையோ பிடிக்க விட்டு கெடுத்துட்டாங்க, கெடுத்திருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வரும்போதே தெரியும் என்னமோ நடந்திருக்கு, ஸ்மெல்லு பயங்கரமா வரும், ஏதோ எரிஞ்சு போயிருக்கு வீட்டுல, பாத்திரம் ஏதோ எரிஞ்சு போச்சுன்னு. அது பகவானின் கையில்லாமல் செய்யப்பட்ட காரியம் எப்படி கெட்டு போகுமோ அது போல அறியாத ஒரு குழந்தை செய்கிற ஒரு காரியம் போல, ஒரு தாயின் மேற்பார்வை இல்லாமல் ஒரு குழந்தை செய்கிற காரியம் போல அது. அதுதான் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்க, நல்லது பண்ணா பகவானுக்கு, கெட்டது பண்ணா நமக்கானு. அதனுடைய விளக்கம் இப்ப புரியுதா? நமக்குடைய அறியாமை நம்மை அப்படி செய்து விட செய்கிறது. தவறி போவதற்கு காரணம் நம்ம அறியாமை. அந்த அந்த பகவானுடைய மேற்பார்வையும் அருளும் இருந்திருந்தால் அந்த தவறி போயிருக்காதுங்கிறது மிக மிக என்ன சொல்றது, சத்தியமான உண்மை. அடுத்தது காமமும் பற்றுதலும் அற்ற பலசாலிகளின் பலம் நான் அப்படின்னு சொல்றார். தர்மத்தின் கொள்கைகளுக்கு விரோதமில்லாத காமமும் நான். காமம் நான் தான், ஆனால் தர்மத்திற்கு விரோதம் இல்லாமல் இருக்க வேண்டும். தர்ம கொள்கைகளுக்கு விரோதம் இல்லாத காமம் நான் சொல்ற. அடுத்தது சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பதை நீ அறிவாயாக. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன். நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். அதாவது இதுவும் வந்து ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். இப்ப வந்து முக்குணங்கள் என்னென்ன? சத்வம் ரஜஸ் தமஸ், 3 குணங்களும் நான் தான், சரியா? ஆனால் அவற்றை நான் படைத்தேனே தவிர அதற்கு நான் உட்பட்டவன் அல்ல. அது என்ன பாதிக்காது. அதான் சொல்றார் செப்பரேட்டட் அப்படின்னு சொன்னார் இல்லையா, என்னை விட்டு தள்ளி இருக்கக்கூடியதுன்னு. அது போலதான் இது. நான் படைத்தேன், ஆனால் அது என்னை பாதிக்காது. அதனால வந்து நான் என்னையவே அது சாப்பிடுற மாதிரி பண்ண மாட்டேன். கரெக்டா? இப்ப வந்து இந்த ஒண்ணு நம்மளே உருவாக்குறோம், ஒண்ணு பண்ணிட்டு அதுவே நம்மள அடிமையாக்கிட கூடாது இல்லையா? அடிமையாக்கி நம்மள கெடுத்துடக்கூடாது. அதுதான் நீங்க அது கெடுக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் செய்கிற, அவர் படைத்ததுதான் இந்த முக்குணங்களும். நம்ம எதுக்கு பொருத்தமாக இருப்போமோ அதுல போய் நம்ம பொருந்திக்கிறோம். சத்வகுணவாதிகளாக இருக்கோமா, ரஜோகுணமா இருக்கோமா, தமோ குணமா இருக்குமா, அதற்குள்ள மக்கள் போய் பொருந்தி கொள்கிறார்கள். ஆனால் பகவான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டுதான் இருப்பான். சுத்த சத்வம், தெய்வீகமானவன், இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். அவனுக்கு வந்து இவற்றின் பாதிப்பு இருக்கவே இருக்காது. அதற்குதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நம்ம இது இங்க கேட்டிருப்பீங்க. ஒரு குரு சொன்னாரா, எதற்கு வந்து பகவான் இதை எப்படி புரிந்து கொள்வது, அவன் வந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் எப்படி என்பதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு. அதாவது நாம் ஒரு சக்கர் பொங்கல் சாப்பிடும் போது உண்மையாகவே இதை நான் வந்து பார்த்தேன். பொங்கலே ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல சாப்பிடும் போது கையெல்லாம் போய் கழுவுனா அதுக்கு நல்ல வேளை அங்க சோப்பு வச்சிருக்காங்க, இல்லைன்னா பிசு பிசுன்னு அந்த எண்ணெய் போகவே இல்லை. அது நெய்யின்னு சொல்றாங்க, ஆனா அது எண்ணெய் மாதிரி கையில இருந்து அந்த எண்ணெய் பிசுக்கு போகவே இல்லை. அதுக்காக நம்ம சோப்பு போட்டு கழுவிக்கிறோம். எங்காவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா, வெளில சாப்பிட்டோம்னா, வீட்டுல சாப்பிட்டா கூட அதிகமாக நெய்யோ எண்ணெயோ சேர்ந்திருந்தால் கையை கழுவுகிறோம். ஆனால் வாய் வழியாக தானே அந்த உணவு சென்றது, நாவு தானே அதை சாப்பிட்டது. அப்ப சாப்பிடும் போது அந்த நாக்குக்கு ஏதாவது சோப்பு போடுறோமா? எண்ணெய் ஒட்டி கொள்கிறதா? இல்ல இல்லையா? எண்ணெய் வந்து எப்படி நாவில் ஒட்டி கொள்ளாதோ அது போல பகவான் இந்த முக்குணங்களுக்கு ஆட்படுவதில்லையா? அந்த இந்த ஜட சம்பந்தம் கொண்ட மனிதர்கள்லாம் முக்குணங்களுக்கு ஆட்படுவார்கள். அவர்களுக்கு தான் கழுவுதல் அவசியமாகிறது. நாவு போல எப்படி நாவில் ஒட்டாமல் இருக்குமோ அந்த எண்ணெய், அந்த நெய், அது போல பகவான் மேல் முக்குணங்கள் ஒட்டாது அப்படிங்கிறது. எப்படி ஒரு ஆழ்ந்த கருத்து பார்த்தீங்களா? அது போல
நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். அது நான் தான் படைத்தேன், எனக்குள் அவை அடக்கம். ஆனால் அது என்ன பாதிக்காது, நான் அதற்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்ற. அடுத்தது இப்ப 13ல இருந்து ஸ்லோகங்கள் படிக்கலாம். त्रिभिर्गुणमयैर् भावैर् येऽपि सर्वम् इदं जगत् मोहितं नाभिजानाति मामेभ्य परमव्ययम्। दैवी ह्येषा गुणमयी मम माया दुरत्यया मां ये प्रपद्यन्ते मायां एतां तरन्ति ते। न मां दुष्कृतिनो मूढा प्रपद्यन्ते नराधमाः माययापहृतज्ञाना आसुरं भावमाश्रिताः। दुर्विधा भजन्ते मां जनाः सुकृतिनोऽर्जुन चतुर्विधा भजन्ते मां जना सुकृतिनोऽर्जुन आता जिज्ञासुरर्तार्थी ज्ञानी च भरतर्षभ। तेषां ज्ञानी नित्ययुक्त एकभक्तिर्विशिष्यते प्रियो हि ज्ञानिनो द्यर्थम् अहं स च मम प्रियः। 17-18 வரைக்குமா? உதாரா சர்வ ஏவைதே ஞானீத்வ ஆத்மைவ மே மதம் ஆஸ்தித சஹி யுக்தாத்மா மாம் ஏவானுத்தமாம் கதிம்। திரிபிர் குணமயர் பாவைர், அதாவது சத்துவம் ரஜஸ் தமஸ் என்னும் மூவகை குணங்களில் மயங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. அதாவது நான் அப்பாற்பட்டவன் சொல்லிட்டாரு இல்லையா? ஒரே நிமிஷம், சத்தம் போதும். இவை என்னை பாதிக்காதுன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ்ல மயங்கி இருப்பதால் தான் என்னை நான் அப்பாற்பட்டு இருக்கிறேன் இல்லையா, என்னை உங்களால் அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்ற. அது போல ஜட இயற்கையின் முக்குணங்களாலான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். இதையும் சொல்லிட்டார், இந்த முக்குணங்களை கடிப்பது வெல்லுதற்கரியது அப்படின்னு சொல்லிட்டாரு. திஸ் இஸ் டிஃபிகல்ட், இது கஷ்டம்தான், நீ இதை வெல்லுவது கஷ்டம் அப்படின்னு சொல்றார். எது? ஜட இயற்கையின் முக்குணங்களாலானது ஆன எனது தெய்வீக சக்தி வெல்லுதற்கரியது. அது தெய்வீக சக்தி தான். இந்த முக்குணங்களும் உன்னிடம் இருந்து அதை நீ கடந்து கடந்து வருவது மிக கடினம், அது சுலபம் கிடையாது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். வழியையும் சொல்லிட்டார். இது சுலபம் இல்லை, வெல்லுவதற்கு அரியது அப்படின்னு சொல்லிட்டார். இதை சுலபமாக நீ வெல்ல முடியாது, ஆனால் என்னை சரணடைந்தால் நீ இதனை வெல்லலாம் அப்படின்னு சொல்ற. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் எண்ணற்ற சக்திகளை உடையவர், அவை அனைத்தும் தெய்வீகமானவை. இதே சக்தி அவருக்குள் இருக்குன்னு சொல்றார். அவருக்குள் இருக்கும் பொழுது இது தெய்வீகமாகத்தான் இருக்கிறது. உயிர்வாழிகளும் அத்தகைய சக்திகளில் ஒரு பாகமே என்பதால் அவர்களும் தெய்வீகமானவர்களே. இருப்பினும் ஜட சக்தியுடன் கொண்ட தொடர்பினால் அவர்களின் உண்மையான உயர் சக்தி மறைக்கப்பட்டுள்ளது. அதான் அவருக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு? அவருக்குள்ள சக்திகள் எல்லாம் நமக்கும் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஏன் அது குறைவு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஜடத்தின் சம்பந்தம், ஜட சம்பந்தத்தால். அதனால்தான் ஜட சம்பந்தம் என்ன செய்து விடுகிறது, நம்ம இதுல ஒரு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டோம். இங்க நம்ம பிடிமானம் கொண்டிருக்கிறதுனால ஜடத்துக்கு எல்லா விதமான பாதிப்புகளும் உண்டு.
நான் சொல்றது போலதான். அந்த எண்ணெயை கையில எடுத்தா கையில ஒட்டதான் செய்யும். அது போல எந்த குணம் காலமே நமக்கு வந்து இது கிடையாது, என்ன சொல்றது, அனுகூலமானது கிடையாது. காலத்திலும் வந்து முக்குணங்கள் இருக்கு. சோ இந்த ஜட வாழ்க்கை வந்து காலத்தோடு நம்ம வாழ வேண்டி இருக்கிறது, காலத்துக்கு தகுந்தாற் போல. சோ காலை நேரம் சத்துவமாகவும் அப்புறம் வந்து ரஜஸாகவும், இரவு நேரம் தமசாகவும் இருக்கு. சோ அந்த காலத்தின் பாதிப்பும் நம்ம மேல இருக்கிறது, ஜடத்திற்கே ஒரு பாதிப்பு இருக்கு, உணவினாலும் பாதிப்பு இருக்கு. சோ அது போல அனைத்து பண்டங்களாலும் ஜட இயற்கை பாதிக்கத்தான் படுகிறது. அதனால் தான் தெய்வீகமான தன்மையை இது இழக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்ப ஆனால் நீ வெல்லலாம் எப்போ அப்படின்னா, என்னை சரணடைந்தால் நீ வெல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அவரே எழுதி கொடுத்தார் போல சொல்லிட்டாரு. இப்ப முக்குணங்களை வெல்வது கடினம், அதற்கு ஒரே வழி நீ என்னை சரணடைவது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த முக்குணங்கள் என்னிலும் இருக்கிறது, உன்னில் கட்டாயமாக இருக்கிறது. என்னை அது பாதிக்காது, ஆனால் அது உன்னை பாதிக்கும். ஏனால் நீ ஜட சம்பந்தம் கொண்டவன். என்னுடைய உடல் ஜட சம்பந்தப்பட்டது அல்ல. நான் அதை படைத்தேனே தவிர நான் அதை விலகிதான் இருக்கிறேன், அதற்கு நான் உட்படுபவன் அல்ல அப்படின்னு எல்லாம் சொல்றார். அடுத்தது, சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திகத்தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் இதற்கு வழியை சரணடைவதுன்னு சொல்லிட்டார். அடுத்தது, என்னிடம் யார் சரணடைவதில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் சொல்லிட்டார். இவர்கள் என்னிடம் சரணடைவதில்லை யாராரு? துஷ்கிருத்தினோ மூடா, சற்றும் அறிவற்ற மூடர்கள், மனிதரில் கடைநிலையோர்கள், அவர்களுக்கு வந்து எந்த விதமான ஏற்றமும் இல்லை. அவர்களை வந்து எங்க போட்டாலும் அவங்களை கீழே தான் ரேங்க் பண்ண வேண்டியிருக்கும், கடைசி ரேங்க் வாங்குறவங்கன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கடைநிலையோர், அவர்கள்ட்ட குணமே இல்லை. அதாவது இதை வேறுபாடு பார்ப்பதாக, தரம் பிரித்து பார்ப்பதாக பார்ப்பதே அல்ல. இது என்ன அப்படின்னா, குணத்தில் தாழ்ந்தவர்கள். அவர்கள் பிறப்பால் தாழ்ந்தவர்கள் அல்ல, குணத்தால் தாழ்ந்தவர்கள். அவர்கள் குணம் அப்படி இருக்கிறதுனா அவர்கள் தாழ்ந்துதான் போவார்கள். எப்படி நீங்க உயர்குலத்தில் பிறந்திருந்தாலும் குணம் இல்லைன்னா தாழ்ந்துதான் போவாய். அப்படியாக தான் மனிதர்கள் கடைநிலையோர்னு சொல்றாங்க. கடைநிலையில் பிறந்தோர்னு சொல்லல, அதை உணரணும் நம்ம. அப்புறம் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள், அப்படியே அறிவை வந்து அப்படி மாயை அப்படிங்கிற ஒரு மேகம் வந்து அப்படியே மூடிக்குச்சு. அப்ப நம்ம என்ன நினைப்போம், அங்க வெயிலே இல்லைன்னு நினைப்போம். கொஞ்ச தூரம் போனோம்னா வெயில் வரும். அப்ப அந்த இடத்துல வெயில் வர்றதில்ல, வெயில் அங்கேயேதான் இருக்கு. ஆனா அந்த மேகமூட்டம் போயிருச்சு. இன்னைக்கு காலையில நம்ம வந்து வெயிலே இல்ல, இன்னைக்கு நல்ல பிளசண்டா இருக்கும் போல நினைக்கிறோம். ஆனா நேரம் ஆக நல்ல வெயில் வருது. எப்படி? அந்த மேகமூட்டம் கரைந்து விட்டது. அது போல இந்த மாயை அப்படின்றதுக்கு அறிவை கவர்ந்து போயிடுச்சு. அறிவை வந்து இந்த மாயை கவர்ந்து கொண்டு போய்விட்டது. அப்படின்னா இங்க அறிவு இல்ல, முட்டாளா இருக்கும். நம்ம அறிவில்லாதவர்கள், அறிவில்ல உனக்கு அப்படின்னு கேக்குறாங்களே, அதுதான் மாயையில போயிருச்சு அந்த அறிவு. அப்படி கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திகத்தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள். நாத்திகத்தன்மைனா கடவுளை ஏற்றுக்கொள்ளாத தன்மை. அது யாருக்கு பொதுவாக இருக்கும்? ஹிரண்யகஷ்யபு போன்ற அசுரர்களுக்கு அந்த நாத்திகத்தன்மை இருக்கும். பகவானை ஏற்காதவர்கள். அவர்கள் பகவானை ஏற்றுவிட்டால் பக்தர்கள் ஆகிவிடுவார்கள். பகவானை ஏற்காதவர்கள் நாத்திகர்கள். அவர்கள் அப்படிப்பட்ட துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. ஏன்னா அவர்களுக்கு புத்தி அவர்கள் கையில் இல்லை. நான் வந்து அவர்களுக்கு புத்தியாக இருக்கிறேன், புத்தியை கொடுக்கிறேன், ஆனா புத்தி இல்லையே அவர்கள்கிட்ட, அவர்களிடமிருந்தே போய்விட்டது அப்படின்னு. இதை வந்து ரொம்ப துஷ்கிருத்தினோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? துஷ்கிருதினோ மூடா அப்படின்னு. அந்த துஷ்டர்கள், தீயோர் அப்படிங்கறத பத்தி நிறைய இந்த பொருளுரையில சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வந்து அனைத்து பல கிரந்தங்கள்ல இருந்தும் பாகவதத்துல இருந்தும் பிரபுபாதர் அதை விளக்கியிருக்கார். ஜடசக்தி பரமபுருஷரின் முழுமையான வழிகாட்டுதலின் கீழ் இயங்குவதாக இதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதற்கு சுய அதிகாரம் இல்லை. பொருளின் அசைவிற்கு ஏற்ப நிழல் அசைவது போல அது செயல்படுகிறது. பகவானினுடைய என்ன சொல்றது, அதிகாரத்தின் பேரில் தான் எதுவுமே செயல்படுகிறது.
அததான் இங்க சொல்றாங்க. அவருடைய அவரின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்றாங்கல்ல. அவர் வந்து இப்ப நம்ம நகர்ந்தா நம்மளுடைய நிழல் நம்முடைய நகரும். அது போலதான் அவர் இப்படி செய் என்றால் அதுவும் அப்படி செய்யும். எது? கோள்கள் சுற்றுவது, சந்திர சூரியர்களின் சுற்று எல்லாமே பகவானுடைய வழிகாட்டுதலின் பேர்லதான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இருப்பினும் ஜட சக்தி மிகவும் பலம் பொருந்தியதாகும். தெய்வ பக்தி இல்லாததால் ஜட இயற்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாத்திகர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இது என்ன நினைப்பாங்க? இது ஏதோ இயற்கையின் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நாத்திகர்களால இதை பகவானின் வழிகாட்டுதலால் தான் இந்த பிரம்மாண்டம் இயங்குகிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. உடனே சொல்லிருவாங்க, எனக்கு வந்து இயற்கை வந்து எனக்கு உதவியது அப்படின்னு. இயற்கைக்கு பின் பகவான் இருக்கிறான் அப்படிங்கறத அவர்கள் ஏற்பதில்லை. அவர்கள் தான் நாத்திகர்கள். சோ அப்படிப்பட்டவர்கள் மூடர்கள் அப்படின்னு. மூடர்கள் அப்படின்னா யாருன்னா தானே அனுபவிக்க விரும்புகின்றவர்கள். இன்னைக்குதான் அதாவது இன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க, தானே அனுபவிப்பது அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப வந்து அனுபவிச்சு நம்ம வந்து கீர்த்தன் பாடுறோம் அப்படின்னா அதுல அனுபவிக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ப டான்ஸ் ஆடுறோம், அது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது, கோயில்ல போயிட்டு கீர்த்தனுக்கு, அது வந்து நம்ம என்ஜாய் பண்றோமே. அனுபவிப்பது அப்படின்னா நாம் அனுபவிப்பது தவறா அப்படின்னு. அனுபவிக்கிறதுனா பகவானின் நன்மைக்காக நம்ம வந்து அந்த கீர்த்தனை பாடுறோம், பஜனையில கலந்துக்கிறோம், நடனம் ஆடுறோம், எல்லாம் பண்றோம், மிருதங்கம் வாசிக்கிறோம், பியானோ வாசிக்கிறோம், எல்லாம் பண்றோம் அப்படின்னா அது பகவானின் நன்மைக்காக செய்யும் பொழுது அதை அனுபவித்து செய்தல், அதுதான் நம்மளுடைய ருச்சி. அதை அனுபவிக்கிறோம், அதில் தவறில்லை, அது பகவானுக்கு செய்யப்படுகிறது. சோ நாம அனுபவிப்பது, நாம் எதை வந்து மகிழ்கிறோமோ, எதை அனுபவிக்கிறோமோ, எதை விரும்புகிறோமோ, அது நமக்காக விரும்புகிறோமா, நம் நன்மைக்காக, அல்லது நம் நன்மை இருக்கிறதோ, அதுல ஒரு பயன் இருக்கிறதோ, பலன் இருக்கிறதோ, பலன் நோக்கி இல்லாமல் பகவானின் திருப்திக்காக மட்டும் அதை செய்யறோமான்னு பார்க்கணும். அதுதான் பகவானின் திருப்திக்காக நாம் வந்து ஆனந்தப்படுகிறோம். நாம் செய்கிற ஒரு காரியம் பகவானின் நன்மைக்காக, அதுல நமக்கு ஒரு நன்மையும் இல்லை. அதாவது நமக்கு ஒரு பெயரும் புகழும் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆடுறோம், ஆனா இல்ல. இப்ப மேடையில சென்று ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு நிறைய புகழ் கிடைக்கணும்னு இருக்கலாம், பல மோட்டிவ் கூட இருக்கலாம், அல்லது பணம் சம்பாதிக்க வேண்டும்னு இருக்கலாம். ஆனால் இங்க கோவில்ல சென்று ஆடுவதற்கு அதை அனுபவிக்கிறது தப்பா? அது எனக்கு ஒரு ஜாயா இருக்கு, அது எனக்கு பிடிக்குது, நான் ஏன் செய்யக்கூடாது? அதுவும் நான் அனுபவிப்பது ஆகிவிடுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குதான் இது பதில். எப்படின்னா பகவானுக்காக நாம் செய்கிற அர்ப்பணிப்பு அது, அதை அனுபவிப்பது தவறே அல்ல. அதை முழுமையாக செய்து அதில் உங்களுக்கு திருப்தி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது, அமைதி கிட்டுகிறது, ஆனந்தம் கிட்டுகிறதுனா அதுல தவறே இல்லை அப்படிங்கிறது. அதான் புலனின்பத்திற்காக இன்பம் அனுபவிக்கிறோமா, பகவானை திருப்திப்படுத்துவதற்காக இன்பம் அனுபவிக்கிறோமான்ற கேள்வி கேட்டுக்கணும். அப்படின்னா இந்த சந்தேகம் வராது. நான் வந்து இப்ப சந்தோஷமா நினைக்கிறேனே, இதை நான் ரொம்ப ஆனந்தமா அனுபவிக்கிறேனே, இது தவறோ அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்ல. நமக்காக நம்ம புலனின்பத்துக்காக அனுபவிக்கிறோமா, பகவான் ஆனந்தப்படுவான் என்று நினைத்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அதில் சந்தோஷம் அடைகிறோமா அப்படிங்கறத பார்த்தோம்னா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். நராதம அப்படின்றது மனிதரில் கடைநிலையோர், அதை பத்தியே சொல்லியிருக்காங்க. துஷ்டர்கள் அவங்களும் மனிதரில் கடைநிலையவர்கள். அப்படின்னா குணத்தில் தமோ நிலையில் மிகவும் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற இது. எதையுமே, அதாவது நாகரிகமற்றவர்களாக கருதப்படுகிற சமூகத்தில் அரசியலிலும் முன்னேற்றம் பெற்று மத கோட்பாடுகள் இல்லாத மனிதர்கள் நராதமர்களாக கருதப்பட வேண்டும். அதுல எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் மத கோட்பாடே இல்லாம எந்த ஒரு தர்மத்தையும் கடைபிடிக்காமல் இருப்பவர்களை நராதமர்களாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது அதுதான் அடுத்த வகை துஷ்கர். மூன்றாவது தான் யாருன்னா மாயையா
பகிர்த ஞானா, அதாவது மாயைக்கு தன்னுடைய ஞானத்தை கடன் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். சோ அவங்களுக்கு புத்தியே இப்ப வேலை செய்யாது, மாயையில தான் மூழ்கி நிப்பாங்க. மாயை என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க, பகவான் கிட்ட அந்த புத்தி போகவே போகாது அப்படிங்கிறது. எனவே முழு முட்டாள்கள், மனிதரில் கடைநிலையோர், மாயையால் அறிவிழந்தவர்கள், நாத்திக கொள்கையாளர்கள் ஆகியோர் மேலே கூறப்பட்டுள்ளபடி எல்லா சாஸ்திர அறிவுரைகளும் அதிகாரிகளின் உபதேசங்களும் இருந்தும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளில் சரணடைவதில்லை, யார் என்னிடம் வருவதில்லை அப்படின்றதுக்கான இது லிஸ்ட். இதுல இதையே நீங்க சொல்றார் அப்படின்னா, இதுல நம்ம இருந்துடக்கூடாது, பக்தர்களா இத படிப்பாங்க. சொல்றாரே முதல்லயே, நீ கொஞ்சமாவது பகவானை ஏற்றுக்கொள், பெயர் அளவிலாவது பகவானை ஏற்றுக்கொண்டு பகவத்கீதையை படிக்க வேண்டும்னு சொல்றாங்க. எல்லாரும் இந்த லெவலுக்கு 7வது அத்தியாயம் வரைக்கும் வர்றாங்கன்னா பகவானை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. அப்ப ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா, இந்த எந்த விதத்திலையும் இதுல நாம இருந்துடக்கூடாது அப்படின்னு உணர்றதுக்காக தான் இதை சொல்றார். அடுத்தது, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தாத்தி, யாரெல்லாம் என்கிட்ட வருகிறார்கள்னு இப்ப சொல்றார். 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். யாரு? துயருற்றோர், கஷ்டமா இருக்கவங்க வருவாங்க கண்டிப்பா, அதுக்குதான் சோதனைகள் வருவது அப்படின்னு நமக்கு வருது. ஆனா சில பேர் உள்டாவா என்ன பண்ணிடுவாங்க, சோதனை வந்தா இது எனக்கு கொடுத்தாரு பகவான், இனி நான் கும்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது தவறு, அது மிக மிக தவறானது. பகவான் இதைதான் நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா முன்னாடி கூட உங்களுக்கு. சோதனை என்பது நமக்கு ஏன் வருகிறது என்றால், நாம் இன்னும் நம்முடைய நம்பிக்கையை தேர்வு செய்வதற்காக தேர்வு வைக்குது, அதுக்குதான் சோதனை. அதிலும் இருந்து இல்லப்பா நான் கண்டிப்பாக உன்னை விட்டு அகல மாட்டேன் அப்படின்னு நம்மளை சோதித்து பார்க்கிறது. அப்படி பண்றதுதான் துயர் வருவது அப்படிங்கிறது. துயருற்றோம். இன்னொன்று, அது நம்ம சோதனைக்காக மட்டுமல்ல, நாம் செய்து வைத்த கர்மா நம்மை தாக்கத்தானே செய்யும், அதற்கான துயர் வரதானே செய்யும். சோ அந்த துயர் வரும், அந்த கர்மாவை கழிப்பதற்கு, அந்த துயரை போக்கிக் கொள்வதற்கு பகவான் திருவடியை தான் நாடி ஆக வேண்டும். சோ அப்படியானவர்கள் என்னிடம் வருவார்கள் அப்படின்னு சொல்றார். செல்வத்தை விரும்புவோர், ஏன்னா மாதவன் இல்லையா, அந்த மகாலட்சுமி தாயார் அவனுடனேயே இருக்கிறார். அப்ப அவனை வழிபட்டால் செல்வம் கிட்டும், அதனால போவாங்க. செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற கேள்வி வந்து விட்டது. எனக்கு இன்னதை நான் பிரம்ம ஞானம் எனக்கு வர வேண்டும், பிரம்மன் எப்படிப்பட்டது, நான் யார், ஆத்ம ஞானம் எனக்கு வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எழுச்சி வந்து விட்டது அப்படின்னா அவர்கள் என்னை அடைவார்கள். அப்புறம் பூரணத்தின் அறிவை தேடுவோர், அதான் லாஸ்ட் ஸ்டேஜ். என்னுடைய முழுமையாக நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத உணர்வதற்காகவும் என்னிடம் வருவார்கள். இந்த 4 பேர் என்னிடம் சேருகிறார்கள் அப்படின்னு சொல்றார். சோ இந்த பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய வருகிறார்கள் அப்படின்னே சொல்றார். இங்க ஜஸ்ட் சரணடைந்து அப்படியே படுத்தே இருக்க மாட்டாங்க. அவன் திருவடிகளில் சென்று சரணடைபவர்கள் வெறுமனே அவரை சரணடைந்து கும்பிட்டுட்டே நிக்க மாட்டாங்க, சேவைகள் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் பல்வேறு விதமானவர்கள் என்னை நாடுகிறார்கள், என்னிடம் சேவை செய்வதற்கு வருவார்கள், எனக்கு தொண்டாற்ற வருவார்கள்னு சொல்றாங்க. அதான் அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மா தியானாவிரதம் அனுகூல்யேன கிருஷ்ணானு சீலனம் பக்திருத்தமா. அதாவது இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, பரமபுருஷனான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாதகமான முறையில் எவ்வித லாபத்தையும் எதிர்பார்க்காமல் பலநோக்கு செயல்கள் தத்துவ கற்பனை ஏதுமின்றி திவ்யமான அன்புடன் தொண்டாற்ற வேண்டும். இதுவே தூய பக்தி தொண்டு எனப்படுகிறது. அதாவது அந்யாபிலாஷிதா சூன்யம், அனைத்து அபிலாஷைகள் ஆசைகள் அவற்றையும் துறந்து, அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாத்திய அனாவிருத்தம், அதாவது அனைத்து கர்மங்களிலும் பலன் நோக்கு செயலே பலனையே நோக்காமல் எனக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது. அனுகூலியேன கிருஷ்ணானு, கிருஷ்ணருக்கு அனுகூலமான விஷயங்களை மட்டுமே செய்து பக்தி ருத்தமா, அப்படிப்பட்டவன் உத்தம பக்தி கொண்டவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது பக்தி ரசாமிருத சுந்து அப்படின்ற நூல்ல.
பக்தி ரசாமிர்த சிந்துல வந்து இந்த மாதிரி நிறைய ரசமான விஷயங்கள் உண்டு. அதை நிறைய இடங்கள்ல பிரபுபாதர் எடுத்து சொல்வார். இந்த பக்தி தொண்டிற்காக முழுமுதற் கடவுளை அணுகும் இந்த 4 வித நபர்கள் தூய பக்தர்களின் உறவினால் தூய்மை அடைந்து தாங்களும் தூய பக்தர்களாகி விடுகின்றனர். இப்படியாக வருகிறார்கள். வந்து அதான் நம்ம 9 நிலைகள் பாக்குறோம் பக்தி தொண்டுல. என்ன அப்படின்னா, இந்த ஒரு நம்பிக்கை, ஆசை, தன்னை உணர வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருப்பவர்கள் தானே அவர்களுக்கு பக்த சங்கம் கிட்டுகிறது. பக்த சங்கத்தினால் அவர்களுக்கு வந்து பஜன கிரியா செய்ய கிட்டுகிறது. பஜன கிரியானா பகவத் தொண்டு. அது வந்து எப்படி கிட்டுகிறது? தூய ஆச்சாரியன் மூலமாக அவர்களுக்கு தீட்சை கிடைத்து பக்தி தொண்டு செய்ய முடிகிறது. 3வது நிலை. 4வது வந்து பக்தி தொண்டு இப்படி செய்ய செய்ய அனர்த்த நிவிருத்தி நடக்கிறது. அனர்த்த நிவிருத்தின்னா என்ன? நம்முடைய தேவையில்லாத விஷயங்கள் நம்மை விட்டு நிவர்த்தி ஆகிடும். தேவையில்லாத விஷயங்கள்னா என்ன? நம்முடைய கெட்ட பழக்கங்கள், நமக்குடைய கோபமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், நம்முடைய பேராசையாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது இன்னும் ஒருவரை பார்த்து பொறாமை கொள்ளுது, அவங்க நல்லா வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது. பல விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிறது, நம்மை அறியாமலே. அது வந்து எப்போது வெளிப்படும் என்று சொல்ல முடியாது. இப்படியாக இந்த அனர்த்த நிவர்த்தி 4வது நடக்கும். இந்த அனர்த்த நிவர்த்தி நடந்தோடனே நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஸ்திரப்பட்டுரும். அதான் வந்து இது நிஷ்டா. அந்த நம்பிக்கையில வர்றோம், சிறு நம்பிக்கையில வர்றோம். வந்து வந்து நம்ம பார்க்கும்போது பக்த சங்கத்துல வந்து பஜன கிரியா பண்ணி, அதாவது பஜன கிரியை பண்ண பண்ண அனர்த்த நிவர்த்தி நடக்க நடக்க பலன் பார்த்துட்டோம். நம்முடைய கெட்ட குணங்கள் நம்மிடமிருந்து போகிறது, அதை பார்த்து விட்டோம். அப்ப என்ன நடக்கும்? நம்முடைய நம்பிக்கை ஸ்திரப்படும். நிஷ்டா. நிஷ்டா கிட்டியவுடன், நிஷ்டா வந்துருச்சுன்னா ருச்சி வந்துரும். அட அப்படின்னு அதை அனுபவிக்க தொடங்கி விடுவோம். அதற்கப்புறம் ஒரு நிமிஷம், அனர்த்த நிவர்த்திக்கு அப்புறம் நிஷ்டா வரும். நிஷ்டாவுக்கு அப்புறம் ருச்சி கிடைத்திடும். ருச்சி கிடைத்தவுடன் என்ன கிடைக்குன்னா சக்தி. சக்தினா என்ன? அதுல வந்து ஒரு பற்று ஏற்பட்டுவிடும். இதை அனுபவிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா ஒரு இதுல, எப்படி நம்ம நடனம் ஆடும் பொழுது பகவானுக்காக செய்யும் பொழுது அதுல ஒரு ஆனந்தம் கிட்டுகிறது, ஒரு அருமையான அனுபவம் கிட்டுகிறதுன்னு சொல்றோம். அப்ப அதை நம்ம விட நினைக்க மாட்டோம். அந்த அனுபவம் நமக்கு பேர் ஆனந்தத்தை கொடுக்கும், அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். அப்ப வரும்போது அது நம்ம ஏன் வந்து ருச்சி கண்ட பூனை விடாது, பற்றுதல் வந்துரும் அதுக்கு. அது போல பற்றுதலும் நல்லதுதான். எல்லாத்துலயும் வந்து பற்றற்று இருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த புலன்களை ஏதாவது ஒண்ணு போய் பிடிக்கதான் செய்யும். புலன்கள் எப்போதும் பசியோடு இருக்கக்கூடியது புலன்கள். அது வந்து எங்கேயாவது போய் ஏதாவது ஒண்ணுல உட்காரும். அப்ப நல்ல விஷயங்களை கொடுத்துட்டா, ருச்சி கொடுத்துட்டோம்னா, இந்த பகவத் பக்திங்கிற ருச்சி கொடுத்துட்டா அதுல போய் அது அட்டாச் ஆயிக்கும். அதான் அந்த பற்று வந்துடும். அதான் வந்து சக்தி. அதுக்கப்புறம் பாவம், அந்த அன்பு, அந்த உணர்வு பூர்வமான அன்பு வரும். அதுதான் வந்து இந்த எல்லாத்துக்கும் பக்குவமான அந்த பற்று, பகவான் மேல் பக்குவமான பற்று வரும் பொழுது அதுவே பாவமாகிறது. அந்த பாவம் இன்னும் பக்குவம் படும் பொழுது பிரேமை ஆகிவிடுகிறது. பகவத் அன்பு, அவன் எப்போதும் நம்மேல் அன்பு கொண்டுதான் இருக்கிறான். அவனுடைய அன்பை நாம் உணர முடியும் நிலைதான் பிரேமம், பிரேம பக்தி அப்படிங்கிறது. அது அந்த நிலை வரும். இதுதான் வந்து இந்த பக்தியினுடைய கிரமமாக பக்தி ரசாமிர்த சிந்துல இதே ரூப கோஸ்வாமி சொல்றார். அவர்தான் இதை வந்து அனுகூலமான விஷயங்களை செய்யுங்க, வேண்டாத விஷயங்களை எடுத்துருங்க அப்படின்லாம் சொல்றவர். இதையும் சொல்றார். சரி, இப்படியாக நம்முடைய முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன். ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன். இவர்கள்ல வந்து இந்த 4 பேர்ல யாரு இன்னும் ரொம்ப சிறந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். தூய பக்தி தொண்டில் முழு ஞானம், என்னை அறிந்து எனக்கு முழு பக்தி செய்யக்கூடியவன், பூரண தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் மிகச் சிறந்தவன், உத்தமமானவன். நான் அவனுக்கு பிரியமானவன், அவனும் எனக்கு பிரியமானவன். எங்களோட பாண்டை வந்து யாருமே உடைக்க முடியாது.
அந்த மாதிரி ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சு, பற்று வந்துருச்சு அவர் மேல அப்படின்னு சொல்ற அனைத்து நிலையையும் கடந்த ஒரு தூய பக்தன், பிரேம நிலைக்கு சென்றவன், எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்ற. அதுதான் நமக்குடைய ஸ்வரூபமும் கூட. அவருக்கு அருகாமையில் தான் இருந்தோம், அது அறியாமல் ஆஹ் நம்முடைய கர்ம வினைகளின் காரணமாக தான் நம்ம கீழே வந்து பிறந்தோம். அப்ப நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன? அவனுக்கு சேவை செய்திருப்பது, அவனுக்கு சரண் அடைந்திருப்பது. அதை உணரும் பொழுது நாம் வந்து தூய பக்தர்கள் ஆகிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள் தான், ஆயினும் என்னை பற்றிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவன். இவர்கள் எல்லாம் என்னை நாடி வந்து விட்டார்கள், எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் இதில் என்னை பற்றிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவன் நான் என்னை போலவே கருதுகிறேன். அதாவது எனக்கு எப்படி முக்குணங்களுக்கு நான் அப்பாற்பட்டவன், அதில் பாதிக்கப்படாதவன் தான் சொல்றேன். அது போல அவனும் ஆன்மீகமயமானவன் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு வந்து அச்சுத அப்படின்னு தாழ்வில்லாதவன், தாழ்மை இல்லாதவன் சொல்றார் இல்லையா? அது போல அவனுக்கும் தாழ்வே இல்லையா. யார் அவர்கள்? மாபெரும் மகாஜனங்கள், மகாத்மாக்கள், மகா புருஷர்கள் என்று கூறப்படுகிற ஆச்சாரியர்கள் அவர்கள்லாம். அவன் எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அடைவது உறுதி. அவன் கண்டிப்பாக என்னை வந்து அடைவான் அப்படின்னு சொல்றார். இப்படியாக நம்ம 18 வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம் ஒண்ணு இருக்குது. சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மத் அந்யத்தேன ஜானந்தி நாகம் தேப்யோ மனா கபி. பக்தர்கள் எப்போதும் எனது இதயத்தில் உள்ளனர், நான் எப்போதும் பக்தர்களின் இதயத்தில் உள்ளேன். நாங்க 2 பேரும் இன்டர்ன் இருக்கோம். அவங்க என்ன பற்றி இருக்காங்க, நான் அவர்களை பற்றி இருக்கேன். நாம விட்டாலும் அவர் விடமாட்டார். அப்படிப்பட்ட பிரியம் அவர்களுக்கு பக்தர்கள் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நானும் பக்தனை மறக்க முடியாது. பக்தனுக்கு என்னை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்படி இருக்கிறவன் தான் மிக தூய பக்தனா. நானும் பக்தனை மறக்க முடியாது. எனக்கும் தூய பக்தர்களுக்கும் இடையே நெருங்கிய உறவு உண்டு. முழு அறிவுடன் விளங்கும் தூய பக்தர்கள் ஒருபோதும் ஆன்மீகத்தை விட்டு விலகுவதில்லை. எனவே அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். எப்போ நம்ம அவனை விட்டு விலக மாட்டோமோ, அத்தகைய ஒரு தூய பக்தி நிலைக்கு வரும் பொழுது பகவான் நம்மை விடவே மாட்டார். அவனும் என்னை மறக்க மாட்டான், நானும் என்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. பக்தர்களுக்காக இப்ப நாரதர் எப்படிப்பட்ட பக்தர், அவர் சொன்ன வார்த்தையை அவர் வந்து நிறைவேற்றினார் பகவான் பல இடங்கள்ல. இப்ப வந்து நம்ம பாக்குற அந்த நலகுவேரன், மணிகிரீவன் அப்படின்ற அந்த அர்ஜுன மரங்களாக ஆக்கப்பட்டார்கள் நாரதரால. நாரதர் சொன்னார், உங்களுக்கு விமோச்சனம் வந்து நந்தகோபுரனுடைய திருமாளிகையில் தான் கிட்டும். அவரனுடைய வாசலில் நீங்கள் மரங்களாக நிற்பீர்கள். அப்போது வந்து கிருஷ்ணன் தாமோதரனாக தன்னுடைய தாம்பு கயரால் கட்டப்பட்ட அந்த உரலை இழுத்து கொண்டு வந்து மரங்களாக நிற்கக்கூடிய உங்களை வீழ்த்தும் பொழுது உங்களுக்கு வந்து மோட்சம் கிட்டும்னு சொன்னார், விடுதலை கிட்டும்னு சொன்னார். அதை இவர் அதை காப்பாத்தினார். பக்தர்களின் வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். நம்மளுக்கு பிரியமானவர்களா இருந்தா சொன்னதை உடனே செய்வோமா மாட்டோமா? இப்ப உங்களுக்கு பிடிச்சது உங்க குழந்தை, உங்க பேத்தி பேரன் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கேட்டுட்டா அதை கண்டிப்பா செஞ்சு கொடுப்பீங்க தானே? அது போல பாருங்க, பகவான் பிரியமானவர்னு ஏன் சொல்றார் அப்படின்னா அதான். பிரகலாதன் சொன்னான், தூணிலும் இருப்பானா, அவர் ரெடியா நின்னார். நரசிம்மர் எப்படி எந்த தூண்ல எங்க இருந்து என்ன கல்லுன்னு சொல்லிடுவானோ, மண்ணுன்னு சொல்லிடுவானோ, நிலம்னு சொல்லிடுவானோ, இந்த சிம்மாசனம்னு சொல்லிடுவானோ, எங்கன்னு சொல்லுவான் இந்த பையன். அவன் எங்க கை காட்டுறானோ நான் அங்கிருந்து வந்தாக வேண்டும்னு போய் நின்னார் இல்லையா? அது போல பகவானுக்கு அவ்வளவு பிரியமானவன் பக்தன். அவன் சொல்வதை அந்த பகவான் பக்தர்கள் வந்து அதற்குதான் நம்ம எந்த அளவுக்கு பக்தி நன்மையாக செய்கிறோமோ, பெரிய பெரிய மகான்கள் இடையில எல்லாம் ஏன் கூட்டம் இருக்கிறது ரொம்ப அப்படின்னா, ஆசிகள் பெற மக்கள் நிற்கிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய ஆசி வந்து பலிக்கும். ஏன்னா அவர்கள் பகவானுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள்.
அவர்களுடைய அதுக்குதான் சொல்றாங்கல்ல, தாசானு தாசானு தாசான்னு ஏன் சொல்றாங்க? முதல்ல பெரிய மூத்த பக்தர்களுக்கு, மூத்த பக்தர்கள் இளைய பக்தர்கள்லாம் இல்ல, பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சேவை செய்யணும். அவர்கள் திருப்தி அடைந்து அவர்கள் ஒரு நிமிடம் இவர்களால் தான் எனக்கு இது கிடைத்தது அப்படின்னு நன்றி பாராட்டினால் அதை குறிச்சுப்பார் பகவான். எப்படி வந்து நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். நீங்க சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தா நீங்க வித்ததுன்றது கரெக்டா அங்க தெரிஞ்சிரும் சிஸ்டம்ல. அவங்க உங்களுக்கு கிரெடிட் பண்ணிருவாங்க காசுன்னு இருக்கும்ல சில சிஸ்டம்ல. அது போல நீங்கள் செய்த நன்மையால் ஒருவர் வந்து ஜபம் செய்ய தொடங்கினான், ஒருவர் வந்து பக்தி சேவை செய்ய தொடங்கினார் அப்படின்னாக்க அந்த அந்த நீங்கள் செய்த சேவை ஒரு பக்தனை சந்தோஷப்படுத்தியது அப்படின்னா அதை உடனே அந்த சந்தோஷமாக அந்த பக்தன் நினைக்கிறான் என்றாலே அது உங்களுக்கு நன்மை கொடுத்து விடும். பகவான் ஹாப்பி, உடனே உங்களுக்கு வந்து கிராண்ட் பண்ணிடுவார் நீங்க வேணுங்கிறத. அதுக்குதான் அவர்களுடைய பேட் புக்ஸ்ல நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க வாயில இருக்கக்கூடாது, பக்தர்கள் வாயில அவங்க கிட்ட போய் திட்டு வாங்க கூடாது. என்ன நீ இப்படி பண்ணிட்ட, உனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது திட்டு வாங்குற மாதிரி நடந்துக்க கூடாது. பெரியவங்களுக்கே பொதுவா சொல்றோம், வீட்டுல இருக்க பெரியவர்கள் கிட்ட தவறு செய்து விட்டு அவர்கள்கிட்ட திட்டு வாங்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதுவும் ஏன்னா அவர்கள் பல நாட்களாக பகவத் பக்தி செய்து கொண்டே வருபவர்கள், ஜபமோ இல்ல கிரந்த பாராயணமோ செய்து கொண்டே இருப்பவர்கள். அவர்கள்கிட்ட போய் நம்ம ஏதாவது ராங் பண்ணோம்னா, அவங்க நம்மள வந்து சபிச்சாங்கன்னா நமக்கு கெடுதல் இல்லையா. அது போலதான் ஏன் வந்து பெரியவர்களுடைய ஆசி வேண்டும், ஏன் வந்து ஆச்சாரியர்களை சரணடைய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படின்னா இதனால்தான். அவர்கள் மிகவும் நெருங்கியவர்கள் பகவானுக்கு, அவரே சொல்லிட்டாருங்க. அவர்களுடைய திருவடியை பற்றி கொண்டு நின்றாலே போதும். அந்த ஆச்சாரியின் திருவடியை நெருக்க பற்றி அவருடைய திருப்திக்காக நாம் வாழ்ந்தாலே போதுமானது. பகவான் கிட்ட நம்ம போய் சேர்ந்துடலாம். பகவான் கிட்ட அவர் தன்னை விடவே மாட்டார், எழுத்து கொண்டு போய் விடுவார். அவரை திருப்திப்படுத்த நாம் காரியம் செய்தாலே இவன் நன்மை செய்தவன் அப்படின்னு நம்மளுக்கு டிக் மார்க் போட்டுருவார், மார்க் போட்டு கொடுத்துருவார், நம்ம பாஸ் ஆயிடுவோம். ஹெச்எம் கிட்ட போய் நிக்க வேண்டாம், இந்த டீச்சர் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். அந்த மாதிரி இப்படியாக நம்மளுக்கு இனிய பாடம் பார்த்தோம். 7வது அத்தியாயம் பூரணத்தின் ஞானம். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. வந்திருந்த அனைவருக்கும் என்னோட மிக்க மிக்க நன்றி. நல்லபடியா எல்லாரும் வந்து சேர்ந்தீங்க. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீதர் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சத் அசத் சொன்னீங்க இல்லையா, அது ஹையர் சக்தி அண்ட் லோயர் சக்தி சொன்னீங்க இல்லையா, அது வந்து அவருடைய அந்த 64 குணாஸ்ல அது வருமா? குணாஸ்ல வர்றது இல்ல பிரபு. இது அவருடைய 2 சக்திகளினுடைய பிரிவுகள் எப்படி இருக்கிறது, 2 இருக்குது. ஒண்ணு வந்து ஜடமா இருக்கு, இல்லைன்னா சத்து அசத்து அப்படிங்கறத தான் இது விளக்குகிறது. இது 2 குணங்கள் வந்து பலவேறு குணங்கள் இருக்கு. அதுல வந்து நீங்க டாலரன்ஸ், ஃப்ரெண்ட்லினஸ், என்னன்னு அந்த 26 குணாதிசயங்கள், 64 திறமைகள் அப்படின்றதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. இது வந்து 2 தான், சத்து அசத்து அப்படிங்கிறது, சுப்பீரியர் இன்ஃபீரியர் 2 தான். நம்ம மனிதனாக இருக்கப்பட்டவர்கள் தான் மார்ஜினல்னு சொல்றாரு. ஏன்னா ஜட சம்பந்தமும் இருக்கிறது, சத்தும் அதுல இருக்கிறது. அதனால இன்னொன்னு இந்த பிரேம பக்தின்னு சொன்னீங்க இல்லையா, ஆமா, தட் இஸ் தி அல்டிமேட் கோல் இல்லையா? அது வந்து இப்ப எங்களை போல ஒரு லேமன் நார்மல் பர்சனுக்கு அது வந்து இந்த ஒரு ஜென்மத்துல அது மாதிரி நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா? முடியும் பிரபு, முடியும். நம்ம அதுக்குதான் வந்து நம்ம அந்த கிரமம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. சொன்னேன்ல எப்படி ஸ்ரத்தா வந்து இப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு. சோ அது போல தூய பக்திங்கிறத எப்படி உணரலாம் அப்படின்னா அதுதான் அந்த பிரேம பக்தி. எதுல வந்து நம்ம சேவையில் நாம் எதையும் எதிர்பார்க்காமல் சேவை செய்கிறோமா அப்படிங்கிறதுதான். அதுல வந்து நம்ம அசஸ் பண்ணவே வேண்டாம். பகவான் வந்து நமக்கு ஒரு மார்க் போடுவார், அவ்வளவுதான். மற்றவர்கள் கண்ணுக்கும் நம்முடைய கண்ணுக்கும் நாம நம்மளையே வேலிடேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதில்லை. நாம வந்து ஒரு பர்சனல் மோட்டிவ் இல்லாம, செல்ஃபிஷ் மோட்டிவ் இல்லாம நம்ம ஒரு காரியம் பண்றோமா பகவானுடைய திருப்திக்காக நினைச்சு. இப்ப பாருங்க,
ஒரு பூ சாற்றுகிறோம் அப்படின்னா, ஒரு அலங்காரம் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம மனதுல அந்த பகவான அழகா அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். அதை விடுத்து நான் இன்னைக்கு இந்த அலங்காரத்துக்கு போயிருக்கேன், எனக்கு வந்து அந்த இது கிடைச்சிட்டா தேவல, நான் அங்க ஒண்ணு அப்ளை பண்ணிருக்கேன், அது கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து மிஸ்ர பக்தி, கலப்பு பக்தி. நம்முடைய ஒரு தேவையை அதில் நாம் கலக்கிறோம். அதுவும் தப்புன்னு கிடையாது. நீங்க சொல்ற அந்த பிரேம பக்தி அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா, எப்படி தூய பக்தி நிலைக்கு போலான்னு. அதுல வந்து நம்ம தேவைகளை குறைத்து கொண்டு இப்ப கேட்கலாம். ஆனா கேட்காமல் இருந்தா என்ன அப்படின்னா, அவர் நம்ம 8 கேட்கிறோம்னா அவர் 10 கொடுப்பார், 16 கூட கொடுப்பார். ஆனா நம்ம கேட்டு வச்சிட்டோம்னா கேட்டது கொடுத்துருவார். இவனுக்கு வந்து இந்த இது தேவைப்பட்டது இதை கொடுத்துருவோம்னு நினைச்சிருவாரு. அதனால கேட்காமலே இருப்பது ரொம்ப உத்தமமானது. அதுல வந்து நீ எதை நினைத்து எனக்கு அருகதை நான் என்று நினைக்கிறாயோ நீ அதை தந்தால் போதும்னு நினைச்சு நம்ம போய் பண்ணோம்னா என்ன தேவை. ஒரு என்ன சொல்லுவாங்க, நிஷ்காம கர்மயோகமாக நம்முடைய காரியங்களை செய்வது. அந்த ஆசை, இந்த பலனை எதிர்பார்த்து செய்யாமல் இருக்கிறதே நம்மை வந்து பிரேம பக்திக்கு கொண்டு விடதான் செய்யும். அப்படி அத அப்படி புரிஞ்சுக்கலாம் அத. பட் அதுக்கு வந்து ஏதாவது நம்ம ஸ்பெஷலா ஏதாவது முயற்சி, அதுக்குன்னு தனியா ஏதாவது ஸ்ரத்தா மாதிரி பண்ணணும். அதுதான் பிரபு பண்றது. நம்மளுடைய இதுல வந்து நம்மளுடைய கேட்டு நம்மளோட பிரேயர்ஸ்ல வந்து பிரார்த்தனை தான் எல்லாமே. பக்தியில என்ன இருக்குன்னா பிரார்த்தனைகள். நம்ம வந்து ஒரு ஜபம் செய்யறோம் அப்படின்னா எதை வேண்டி செய்கிறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். எல்லாமே வழிபாடுதான். அப்படி வழிபடும் பொழுது ஒரு தேவையை எதிர்பார்த்து வழிபடாமல், இதை இது என்னுடைய கடமை, இது என்னுடைய ஸ்வரூபம், எனக்கு வந்து பகவத் சேவை செய்வதுதான் இந்த ஜென்மா, இந்த லிவிங் என்டிட்டி அப்படின்னு சொல்ற இந்த ஆத்மாவினுடைய வேலை. அவனுக்கு சேவகனாக இருப்பது, பகவானுக்கு சேவகனாக இருப்பதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு நினைச்சு நம்ம காரியங்களை செய்வது. அதுக்காக நம்ம வந்து கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கோம், நமக்குள்ள கடமைகள் இருக்கு, அது தவறு இல்ல, அதை செய்யதான் வேணும். இதை ரெண்டையும் நம்ம வந்து இரு வழியாக தான் நம்ம பார்க்கணும். பக்தின்னு போகும்போது அதுல கொண்டு வந்து இதை கலக்காம எனக்கு இந்த தேவை இருக்கு அதனால நான் பண்றேன் வழிபடுறேன் அப்படின்னு இல்லாம முழுமையாக நீ கொடுப்பது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தியில ஈடுபடுவது. அதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து, ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு தொண்டை செய்யாமல், இது வந்து என்னுடைய ஸ்வரூபம், இதை நான் செய்தே ஆக வேண்டும், இது என்னுடைய கடமை. இப்ப எப்படி நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் செய்வோம், அவங்க நம்ம நாளைக்கு பின்னாடி நம்மளை பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லியா ஒரு தாய் வந்து அதனுடைய என்ன சொல்றது, கழிவு போனதெல்லாம் கழுவி தொடச்சு எல்லாம் பண்ணி அதை வளர்க்குறா. அது வாந்தி எடுக்கிறத கழுவி எல்லாமே பண்றா. இருந்து எவ்வளவோ பண்ணி அது கடமை, அது செய்தாக வேண்டும், வேறு யாரு செய்வா? அதை வந்து அவள் மறந்து கூட போயிடுவா. ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை கேட்டா எப்படி வளர்த்தன்னு கேட்டா தெரியல எப்படின்னு அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அப்படியாக எப்படி வந்து தன்னலமின்றி நம்ம வந்து ஒரு குழந்தையை வளர்க்கிறோமோ அது போல நம்முடைய பக்தி பகவான் மேல் தன்னலமின்றி இருந்தது அப்படின்னா, அவகிட்ட எதுவும் எதிர்பார்க்காம செய்கிறோம் அப்படின்னாலே அது நம்மை வந்து தூய பக்திக்குத்தான் கொண்டு போய் விடும். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம். குரூப்ல ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணிருக்கேனே உங்களை இல்லையா? இல்ல நம்பர் கொடுத்திருந்தேன். ஆமா, உங்களை அந்த அட்மின் கிட்ட சொல்லி நான் சொல்லிருந்தேன். இன்னும் ஜாயின் பண்ணல போல, நான் அதை ரிமைண்ட் பண்றேன். ஓகே சரி, ஓகே, தேங்க்யூ மாஸ், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணமா. வேற கேள்விகள் இல்லையாமா? இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.